வாழ்க வளமுடன். ஜெய் சிவா யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். என்னென்னா, சென்னையில் இருக்கும்போது ஈசல் த்ரோ பேப்பர் பிளேட் கம்பெனி வச்சுருந்தோம். நாங்கள் ஷீட்டு வாங்கி அதை டையில் வந்து பிளேட் பண்ணி ஈசல் த்ரோ பிளேட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இதில் என்னடானா பியூட்டி என்னடானா, இந்த ஆர்டினரி பேப்பர் பிளேட்டோட ஃப்ரூட்டி பேப்பர் பிளேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா சில்வர், அலுமினியம் சில்வர் போட்டது. அந்த பிளேட்டு ரேட்டும் ஜாஸ்தி, அது வந்து நல்லாவும் போகும். ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி, ஒரு கல்யாண வீடுனாலும் சரி, அதை தான் மேக்ஸிமம் நிறைய பெரிய இடத்துலலாம் வாங்குவாங்க. அந்த அந்த ஃப்ரூட்டி பிளேட், அந்த பேப்பர் ஷீட் எப்படி வருதுன்னா, தாய்லாந்துலேருந்து கண்டெய்னரில் வரும். கண்டெய்னர்லேருந்து அதுக்கு வந்து இது இருக்காங்க, டீலர்ஸ் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் மெயினாக டீலரு. அவங்கள்ட்ட வந்து சப் டீலருக்கு போகும். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வரோம், அது இது பண்ணுவோம். அந்த பேப்பர் எங்கள் கைக்கு வரும்போது 1 கிலோ பார்த்திங்கன்னா 32 ரூபா. அது அந்த பேப்பர், அந்த ஃப்ரூட்டி, நம்ம ஃப்ரூட்டி ஜூஸ்லாம் குடிக்கிறோம்ல, அந்த அட்டை இருக்குல்ல, பேக்கிங் இருக்குல்ல, அந்த அட்டை பேக்கிங் வந்து 1 கிலோ வந்து ஷீட்டு, பெரிய பெரிய ஷீட்டாக இருக்கும். அது 1 கிலோ வந்து 32 ரூபா. ஆக்சுவலாக அதோடய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 12 ரூபா. இது எங்கே இது பண்ணுறாங்கன்னா, தாய்லாந்தில் பண்ணுறாங்க. என்னென்னா, இது எதுக்காக, என்னென்னா இது எல்லாம் இது வந்து ஒரு விஷயமா அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தாய்லாந்துலேருந்து அந்த கம்பெனிலேருந்து வருது. அந்த கம்பெனியோட நேமை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னடானா, அந்த கம்பெனியோட நேம் வந்து குவாலிட்டி வேஸ்ட். அதாவது என்னென்னா, குவாலிட்டி வேஸ்ட் அந்த கம்பெனி பேர். நம்ம எல்லோரும் மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கம்பெனியை அது வந்து என்னென்னா, அந்த ஃப்ரூட்டி பேப்பர் தயாரிக்கும் போது, அந்த ஃப்ரூட்டி பேக்கிங் பண்ணும்போது வைக்கும்போது பார்த்திங்கன்னா, சின்ன பீஸில் இருந்தாலும், சின்ன இது இருந்தாலும் எடுத்து போட்டுருவாங்க அந்த ஷீட்டை. அது என்னென்னா, ஃபுட் ஐட்டத்துக்குலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை எடுத்து போட்டுருவாங்க. அதை பூரா என்ன பண்ணுவாங்கன்னா, வேஸ்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதை கம்பெனிலேருந்து எடுத்து அதுக்கு அந்த அவருடைய கம்பெனிக்கு பேர் வச்சு குவாலிட்டி, ஆனால் அது வேஸ்ட். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. அதை எடுத்து என்னென்னா, இந்தியாவுக்கு எல்லா இடத்துக்கும், இங்கே எந்தெந்த கண்ட்ரி இருக்கோ அங்கே பூரா சப்ளை பண்ணுவாங்க. அவங்க கம்பெனிலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியா காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோ 7 ரூபாய் 8 ரூபாய் தான். அவர் கூட 1 கிலோவுக்கு 5 ரூபா 6 ரூபா, நம்ம இந்தியா காசுக்கு சொல்ல வரோம், 5 ரூபா 6 ரூபா லாபம் வச்சு ஷிப்பில் ஏற்றி விட்ருவாங்க. வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் ஷிப்பில் வரும், குடோனாக வரும். ஆனால் பேப்பரை பார்த்திங்கன்னா இதையாக போய் வேஸ்ட் பண்ணாங்க நம்மளே ஆச்சரியப்படும். அந்த அளவுக்கு இருக்கும். ஏன் ஆச்சரியமாக இருக்குல்ல குவாலிட்டி வேஸ்ட்டுங்கிறது. வணக்கம்.